அரசியலில் களமிறங்கிய நிலையில் இனிமேல் நடிக்க மாட்டேன் என்று நடிகர் விஜய் கூறிய நிலையில் இது அவரது கடைசி படமாக பார்க்கப்படுகிறது. ஆதலால் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த படத்தை ஹிட் படமாக முடிக்காமல் வரலாற்றில் இடம் பிடிக்கும் ஒரு சரித்திர படமாக படக்குழுவினர் தீவிரமாக இறங்கியுள்ளனர். இதுவரையில் எந்த தமிழ் படமும் ரூபாய் 1000 கோடி வசூல் குவிக்கவில்லை என்ற நிலையில் ஜனநாயகன் படம் ரூபாய் 1000 கோடி வசூல் பட்டியலில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தில் தளபதி விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடிக்கிறார். மேலும் பாபி தியோல், கௌதம் வாசுதேவ் மேனன், பிரகாஷ் ராஜ், நரேன், பிரியாமணி, மமிதா பைஜு, மோனிஷா பிளஸி ஆகியோர் பலர் நடித்து வரும் நிலையில் தற்போது அஜித்தின் மனைவி ஷாலினி இணைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்னதாக காதலுக்கு மரியாதை, கண்ணுக்குள் நிலவு ஆகிய ஹிட் படங்களில் தளபதி விஜயுடன் இணைந்து நடித்திருக்கிறார். தற்போது 3வது முறையாக ஜனநாயகன் படத்தில் இணைந்துள்ளார் என்று கூறப்படுகிறது. ஒரு படத்தில் கூட ஷாலினி நடிக்காத நிலையில் தளபதி விஜயின் ஜனநாயகன் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு கம்பேக் கொடுக்க இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரவில்லை. ஷாலினி மற்றும் தளபதி விஜய் படங்கள் எல்லாமே ஹிட் படங்களாகவே அமைந்துள்ளன. ஆதலால் ஷாலினி இந்த படத்தில் இணைந்தால் இந்த படமும் ஹிட் படமாகவே அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனிருத் இப்படத்திற்கு இசையமைக்கிறார். கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறது. வரும் 2025ஆம் ஆண்டு இந்த படம் திரைக்கு வர இருக்கிறது. கேரளாவில் தளபதி விஜய் மற்றும் பூஜா ஹெக்டே தொடர்பான பாடல் காட்சிகள் எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது சென்னையில் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. இந்த படத்திற்கு தளபதி விஜய்க்கு ரூபாய் 275 கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.